இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, விழுப்புரத்துலேருந்து சரியாக 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சோழர் காலத்தோட பொக்கிஷத்தை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆமாங்க, திருவதிகுணம் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் அப்படி என்ன இருக்குது, சோழர் அப்படி இங்கே என்ன விட்டுட்டு போயிருக்காரு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆர்கே. எஸ், நீங்கள் இப்போ நம்ம மலையோட அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். வண்டியில் வந்தீங்க அப்படின்னா கீழே பார்க் பண்ணிவிட்டு பத்திரமா மேலே தொடங்குங்க. இது ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்காது. சரி, இது ஒரு சின்ன குன்று மாதிரி கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போன பிறகு மற்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பல பொக்கிஷங்கள், கொஞ்சம் சுவாரஸ்யமான இடங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ நாம் வரப்போ இந்த இடம் ஓரளவுக்கு பராமரிப்போட ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவும் மோசமான நிலைமையில் சுற்றியும் செடி கொடிகளால் மூடப்பட்டிருக்கு. ஜிஞ்சி ட்ராவலர் அவருக்கும் இந்த கோவிலுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அது வீடியோட கடைசியில் சொல்கிறேன். கீழே இருந்து மேலே வந்த உடனே கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ்வளவு ரம்மியமாகவும் அவ்வளவு அழகாகவும் இருக்கும் அந்த இடம். உள்ளே வந்த உடனே நம்மளை மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம்தான் இந்த சோழரோட பொக்கிஷன் சொல்லலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஒரே ஒரு மலை பாறை இந்த கோவிலோட கூரையாக அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் நல்ல பெரிய கோவிலாகவும் விசாலமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த சோழரோட பொக்கிஷம். இங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே அங்கே பாறையில் ஃபுல்லாக அந்த சோழர் காலத்தில் அவர்களை பற்றி பல விஷயங்கள் பதிச்சிருக்காங்க. இந்த கோவிலானது 2ஆம் ராஜாதிராஜனால் உருவாக்கப்பட்டதும் சொல்கிறாங்க. கோவிலானது இயற்கையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கோவில் இப்படி தான் இருக்கணும்னு அந்த காலத்தில் ஆண்ட மன்னர் அழகாக சரியாக பிளான் பண்ணி அமைச்சிருக்காரு. அந்த ஒரு பாறையை மையமாக வச்சு அதை சுற்றி கருங்கற்களால் உருவான கற்களை வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் எப்படி இந்த ஒரு பாறை அதோட குறைய அமைஞ்சது அப்படின்னு. சரி, வாங்க கோவிலோட பின்புறம் போய் பார்க்கலாம். கோவிலோட பின்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாறையை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். எஸ், ஏன்னா அந்த காலத்தில் பாறைகளை எப்படி உடைப்பாங்க தெரியுமா? இப்படி பாறைகளில் நிறைய இடத்த துளையிட்டுட்டு அந்த துளைகளில் மரங்களை நட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தண்ணியை ஊற்ற அந்த பாறையில் சொருகிருக்க மரங்கள் அந்த தண்ணியை ஈர்த்து ஈரப்பதத்தோடு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை மறுநாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மரமானது விரிஞ்சிருக்கும். அப்போது அந்த மரத்தோட பிளவால் பாறைகளும் விரியும். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பாறைகளை உடைச்சிருக்காங்க. எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் நம்மளை ஆச்சரியத்திற்கு கொண்டு போகிறது தான் இந்த சோழர் காலத்தில் கொடுக்கப்பட்ட பொக்கிஷம். ஒரே ஒரு பாறை
கோவிலோட பின்புறமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ரம்மியமாக அமைஞ்சிருக்கும் அந்த இடமும். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர். அவ்வளோ பெரிய இடத்தையும் இந்த ஒரு இடத்துலேருந்து அழகாக பார்க்கலாம். இந்த பிள்ளையார் சிலைக்கு பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பாறை அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். கண்டிப்பாக பார்த்த உடனே நமக்கு மெய்ச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சோழர் காலத்தில் விட்டுட்டு போன பொக்கிஷம். சரி, இந்த மண்டபத்தில் என்ன இருக்குது? இந்த மண்டபத்துக்கு உள்ளே நீங்கள் போனீங்கனாலே ஆச்சரியப்பட்டுருவீங்க. இப்போது எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. இந்த காலத்தில் பல விஷயங்கள் உருவாக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு தூணை எப்படி இவ்வளவு வடிவமாக, அதாவது ஷேப்பாக வடிவமைச்சிருப்பாங்க. அந்த 2 கற்களை அது மேலே தாங்குவதற்காக அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. சுற்றியும் அதே மாதிரி உருளை வடிவமான தூண்கள் தான் அமைச்சிருக்காங்க. சரி, இந்த கோவிலுக்குள்ளே யார் அமைஞ்சிருக்காங்க? இந்த கோவிலானது இப்போ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஆனால் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவும் மோசமான நிலையில் அமைஞ்சிருக்கு. அந்த டைமில் ஜிஞ்சி ட்ராவலர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விழுப்புரம் மாவட்டத்தில். அவங்க தான் அவங்களோட குழுவோடு சேர்ந்து இந்த கோவிலை சீரமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வராங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்தோட நிலைமை கண்டிப்பாக மாறும். நம்மளோட பேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.